மக்களை ஏற்றம் பெற செய்த அதிமுகவோட நல்லாட்சி அடுத்த ஆண்டு மீண்டும் அமைவது திண்ணம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கும் நிலையில மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வகையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. தன்னோட முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை பொதுமக்களோட பேராதரவோட வெற்றிகரமா முடித்த அவரு தன்னோட 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துல தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு. அதன்படி பார்த்தோம்னா ராமநாதபுரம் தொகுதியில சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தாங்க. இதனால உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமி 2026ல அதிமுக ஆட்சி அமைவது உறுதின்னு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து தன்னோட எக்ஸ் தள பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அரசியல், ஆன்மீகம், வரலாறுன்னு எல்லாத்துலயும் சிறப்புமிக்க ராமநாதபுரம் தொகுதி மக்களோட பேரன்புல நனைஞ்சிட்டேன் அப்படின்னு நெகிழ்ச்சியோட குறிப்பிட்டிருக்காரு. ஏழை எளிய மக்களை ஏற்றம் பெற செய்த அதிமுகவோட நல்லாட்சி அடுத்த ஆண்டு தொடரும்னு தேர்தல்ல வெற்றி பெற்று மீண்டும் அமைவது திண்ணம்னு தெரிவிச்சிருக்காரு. இதே போல மற்றொரு எக்ஸ் தள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, முளைப்பாரியின் முதுகுளத்தூர் தொகுதி மக்கள் அளித்த முத்தான வரவேற்பை மகிழ்வோட பெற்றதாகவும், தமிழ்நாடு அப்படிங்கிற பசுமை மிகு வயல்வெளியில இருந்து திமுக என்னும் கலைய ஜனநாயக முறைப்படி 2026ஆம் ஆண்டு அகற்றுவோம்னு குறிப்பிட்டிருக்காரு.